சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் என்னதான் மிகப்பெரிய ஆளாக இருந்தாலும் ரசிகர்களுக்காக தான் என்றும் நான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி தான் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நேற்று அவருடைய வீட்டை விட்டு வெளியே வந்து எல்லாருக்காகவும் புத்தாண்டு வாழ்த்துக்களை சொல்லியிருந்தார். அதைத் தொடர்ந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை சந்தித்த ரசிகர்கள் எல்லாருமே செம ஹாப்பியாக இருக்காங்க. என்றும் தலைவர் இளமைதான்ப்பா, இப்பவும் அப்படியே இருக்காரு என எல்லாரும் கமெண்ட் போட்டுட்டு வராங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட நடிப்பில் கடைசியாக வெளியாயிருந்த படம் வேட்டையன். அதைத் தொடர்ந்து இப்போ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்து கொண்டிருக்கும் திரைப்படம் கூலி. இந்த கூலி திரைப்படத்தை லோகேஷ் கனகராஜ் எடுத்துகிட்டு இருக்காரு. சன் பிக்சர்ஸ் பிரம்மாண்டமாக ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணுறாங்க. அதைத் தொடர்ந்து இப்போது ஷங்கரோட ஒரு படத்தில் இணைய போகிறாராம் நம்ம ரஜினிகாந்த். இந்த படம் மிக பிரம்மாண்டமாக கிட்டத்தட்ட 1000-2000 கோடிக்கு பட்ஜெட் போட்டு எடுக்க போகிறாங்களாம். அதுதான் பற்றி இப்போ தகவல் கிடைச்சிருக்கு. வாங்க என்னன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட நடிப்பில் அண்மையில் வெளியாக இருந்த திரைப்படம் வேட்டையன். அதாவது போன வருஷம் 2024 சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு 2 படங்கள் ரிலீஸ் ஆகியிருந்தது. ஒன்று லால் சலாம், இன்னொன்று வேட்டையன். இந்த வேட்டையன் படம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 350 கோடிக்கு மேலே கலெக்ஷன் கொடுத்து ஒரு நல்ல லாபத்தை ஈட்டி தந்தது. ஆனால் லால் சலாம் படம் சூப்பர் ஸ்டாருக்கு சறுக்கி போச்சு. அதற்கு காரணம் அவர் வெறும் எக்ஸ்டெண்டட் கேமியோவை தான் அந்த படத்தில் நடிச்சிருந்தார். அதைத் தொடர்ந்து இப்போ கூலி படத்தில் பிஸியாக நடிச்சிட்டு இருக்காரு. இந்த கூலி படத்தை லோகேஷ் எடுக்கிறாரு. சன் பிக்சர்ஸ் பிரம்மாண்டமாக ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணுறாங்க. மேலும் இந்த படத்துக்கு அனிருத் மியூசிக் பண்ணுறாரு. மேலும் இந்த வருஷம் கோடை கொண்டாட்டமாக இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது. அதைத் தொடர்ந்து ஷங்கர் அவர்கள் நம்ம ரஜினியை வச்சு ஒரு படத்தை அனௌன்ஸ் பண்ண போகிறாரு. இந்த படம் பிரம்மாண்டமாக எடுக்க போகிறாங்களாம். ஏன்னா ஷங்கர் ஏற்கனவே சொல்லியிருந்தார், வேல்பாரி நாவலை மிக பெரும் ஜாம்பவான்களை வச்சு தான் எடுக்க முடியும், அதற்கு செட் ஆகிறவங்களை வச்சு தான் இந்த படத்தை எடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். அதுக்கேற்ற மாரி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்திடம் இந்த வேல்பாரி நாவலை சொல்லியிருக்காராம். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தும் இந்த படத்துக்கு ஓகே சொன்னதாக அரசல் புரசலாக நியூஸ் வந்து கொண்டு தான் இருக்குது. இப்போ கேம் சேஞ்சர் படத்தில் ரொம்பவே பிஸியாக இருக்கும் நம்ம ஷங்கர். அதோட ரிலீஸை தொடர்ந்து இந்தியன் 3யோட ரிலீஸுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. அதை முடித்த கையோட வேல்பாரியை ஸ்டார்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காரு. மேலும் இந்த வேல்பாரி நாவல் 3 பாகங்களாக உருவாக போதாம். இந்த 3 பாகத்துக்கும் பார்த்திங்கன்னா ஸ்டார் காஸ்ட் வெயிட்டாக இருக்கும் என்று சொல்லப்படுது. எப்படி பார்த்தாலும் நம்ம ரஜினி, சூர்யா, விக்ரம், கமல் போன்ற மிக பெரும் ஜாம்பவான்களை இந்த படத்தில் நடிக்க வைக்க பிளான் போயிட்டுருக்கு. மேலும் இந்தி ஆக்டர் ரன்வீர் சிங், ரன்வீர் கபூர் போன்ற மிக பெரும் ஜாம்பவான்களும் இந்த படத்தில் இருப்பாங்க என நியூஸ் வந்திருக்கு. ஆனால் இது எந்தளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஒரு பக்கம் யாஷோ கூட கேட்டு இருந்தார், அவரும் நடிப்பாரான்னு தெரியல. ஒருவேளை இந்த படத்தில் இந்தி ஆக்டர் மற்றும் நம்ம தமிழில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், விக்ரம், கமல், சூர்யா போன்றோர் இந்த படத்தில் நடித்தாங்கன்னா இந்த படம் நிச்சயமாக ஒரு ரியல் பேன் இந்தியா படமாக இருக்கும். அதில் எந்த சந்தேகமே இல்லை. பொறுத்திருந்து பார்ப்போம். நீங்கள் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை வச்சு ஷங்கர் வேல்பாரி எடுத்தால் நல்லா இருக்குமா, நல்லா இருக்காதா? உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போடுற ஒரு வீடியோஸும் பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண, லைக் பண்ணுங்கள், பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.